திருநெல்வேலி. திருநெல்வேலியா? எந்த இடம் ப்ரோ? இவரு திருநெல்வேலி அங்க போயிருக்காங்களா? ஐயம்மா ப்ரோ, சத்தியமா பயமா இருக்கு ப்ரோ உண்மையிலேயே. இதுல ஹீல்ஸ் ரைடு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹீல்ஸ் அடிவாரத்தில் தான் இப்போ இருக்கும். ஓகே, 2 பேரை வச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஹீல்ஸ் ஏறுறேன். வண்டி ஏறுமானே தெரில எனக்கு, அம்மையாக இருக்குங்க. ஓ, என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 சைடு மரம். ஃபஸ்ட்டு ஏர்பின் பண்ணு 70ல் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஏறுறோம். 3 பேர் ஃபஸ்ட்டில் வண்டி ஏறிட்டு இருக்காங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் 17th ஏர்பின் பண்ண நம்ம வந்து ஏற போகிறோங்க. தெரியுதா? நீங்கள் எங்கேருந்து? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? எந்த இடம் ப்ரோ? இவரு திருநெல்வேலி தான் ப்ரோ. எனக்கு திருநெல்வேலி தான் ப்ரோ. எங்க யாரு? சிவா. எனக்கு வள்ளியூர் பக்கம். வள்ளியூரா? நீ திருநெல்வேலி தாண்டில சொல்றியா? எந்த ஊருக்கு போறீங்க? திருநெல்வேலியிலேருந்து அங்கே வள்ளியூர்லேருந்து சென்னைக்கா? ஆமா ப்ரோ, இந்த ஐடி பார்த்துருக்கேன், நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். நம்ம இவர் தெரியுமா உங்களுக்கு? ஜாலி ஒரு ட்ரிப்பு. ஆமா ஆமா ஆமா. அவர் தெரியும் ப்ரோ, என் ஃப்ரெண்டு தான் அவரு. அப்படியா? அவர்கிட்ட நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் பேசுனீங்களா? 1 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். பேசியிருக்கேன். நைஸ் டு மீட் யூ ப்ரோ. இப்போ நீங்க எங்க போறீங்க? கொல்லிமலை ப்ரோ. கொல்லிமலையா? நீங்க? நான் சென்னைக்கு ஃப்ரெண்டை பார்க்க போறேன். இப்படி இதில் தானா? இல்லையா தானே போறீங்களா? ஆமா, கூகுள் மேப் சார் இப்போ போகிறேன் சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். ப்ரோ தள்ளி நிப்பாட்டு ப்ரோ. ஆரம்பமே சம்பவத்தில் தான் மீட் பண்ணுறோம் போல. எப்படி உட்காந்து ஓட்டுறேன்னு கேட்குறாரு ப்ரோ. R15ல ஆரம்பத்துல எப்படி ப்ரோ உட்காந்து ஓட்டுறீங்க? ஓட்டுறதுக்குள்ள அது ஒரு மாட்டி என்னென்னலாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? கிளவுஸ் இங்க பஞ்சு வச்சிருக்கேன், இங்க பஞ்சு இருக்கு போட்டேன். இந்த கீழே போனா மதுரை இல்லை ப்ரோ. அப்போ என் கூட ப்ரோ இப்படி வந்துட்டு என்ன இப்படி திரும்ப யூட்டன் போட்டீங்க? இல்ல, நான் இதுல 3 பேர் நின்னீங்களா, சரி அப்போ எங்கேயோ ட்ரிப் போறீங்க அப்படின்ட்டு திரும்பினேன். கான்டேஷன்லாம் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ காசு நல்லா எடுப்பாரு ப்ரோ தலைவர். ஃபர்ஸ்ட் விட்ரால் கூட எடுக்கல தெரியுமா? மோட்டோ ப்ரோ நினச்சிக்கோ, அவன் நினச்சிக்கிட்டு அதுலேருந்து காசு சம்பாதிக்கலான்னு. வந்துடும். நான் இதுல பார்த்தா தெரிஞ்சிடும். இதுலேருந்து நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்களா ப்ரோ? இல்லை, இன்னும் டாலர் வரல இருக்கு, கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இது ப்ரோ. இன்னொரு 20 இருந்தால் 8000 ரூபாயா எடுத்துருவேன். இப்போ 7000 ரூபா இருக்கு. 7000 வந்து 7000 ரூபா இருக்கு. இப்போ இன்னும் 1500 ரூபா வரணும். லவ்வர் ஆன்லைன்ல இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. அவளை பார்க்க தான் ப்ரோ போயிட்டு இருக்கேன். என்ன பேசுறதுக்குல எங்களுக்கு பச்சையா புளிரியல ப்ரோ. இந்த நைட் உண்மைதான். என்ன பாருங்க, இவ்வளவு நேரம் அவள லைன்ல இருந்தா இப்போ நான் பேசிட்டு வரேன் ப்ரோ. முதல்ல நீங்க ரெக்கார்ட் ஆகிட்டு கட் பண்ணி தூக்கிறவா? கொஞ்சம் ஃப்ரெண்ட் லவர் ப்ரோ. ஃப்ரெண்ட் தான கட் பண்ணி தூக்கிறவா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இல்ல போடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஃப்ரெண்ட் சொல்லிட்டு லவ் இல்ல இது உங்க ஐடி ப்ரோ. லவ்வரை பாக்கி எப்பறம் வளர்ந்து வரீங்க பாத்தியா ப்ரோ? நம்ம தான் ப்ரோ. நம்ம தான் எப்படியும் ப்ரோ. இது எப்படி அங்க இருந்து அங்கிருந்து அங்க போயிருக்காங்களா? ஆன்லைன்ல போங்க. இது ரெண்டாவது மீட். சரி பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ. எதனால கால் பண்ணுங்க. நாங்க தான் ப்ரோ. நாங்க 3 பேர் இருக்கோம். நாங்க மொத்தம் ஒரு 22 பேர் போறோம். மொத்தம் 25 பேர் போறோம் ப்ரோ. இப்பதான் போயிட்டு இருக்கோம். வந்துட்டு அவங்களாம் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். அவங்களாம் கேட்டாங்கன்னா அதை சரி பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க ப்ரோ. பார்த்து போயிட்டு வாங்க. சரி ஓகே பார்க்கலாம். சரி ப்ரோ. சரி ப்ரோ, நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கேயாச்சும் போனா சொல்லுங்க. ப்ரோ நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து நம்ம இதுல போயிட்டே இருப்போம் ப்ரோ. ப்ரோ பாய்ஸ் ஒன்லி தான் போவோம். ஓகேங்களா? பாய்ஸ் ஒன்லி தான் ப்ரோ போவோம். அது பார்த்து பேச சொல்லிட்டேன். மென்ஷன் பண்றேன். ஓகே. இவங்க வர மாட்டாங்க ப்ரோ. இவங்க 70 தாண்ட மாட்டாங்க. எனக்கு மைலேஜ் கிடையாது. நான் முக்குது வர மாட்டாங்க ப்ரோ 20. சரி ப்ரோ, மீட் பண்ணலாம். பாய். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திண்டுக்கல்லுக்கே 133 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து சேலத்துக்கு இன்னொரு 50, 170+ கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ஓகேங்களா? நான் அப்படியே போயிட்டு லாக் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது என்ன ஊரா? கரூரா தம்பி? இது என்ன ஒரு கரூர் தானே? கரூர் வந்துட்டோம். இன்னும் வந்து 37 கிலோமீட்டர் தான் நாமக்கல்லுக்கு. ஓகேங்களா? கொல்லிமலைடா. ரொம்ப தூரம் நடந்து வந்தான். பஸ்ஸை விட்டான் போல, வேலைக்கு போயிட்டு லாஸ்ட் பஸ்ஸு. அதனால் அப்படியே விட்டுட்டு வேணாம். சரி தம்பி பார்த்து போய்க்கோ. உண்மையிலே ஏதோ பேய் போன மாதிரி இருக்கு ப்ரோ ரோடு. அதான் இதான் நம்ம அங்கே பாருங்க ரோடு பாரு ப்ரோ. ஒரு 50 வருஷம் முன்னாடி போட்ட மாதிரி இருக்கு பாலம் ப்ரோ. இன்னும் ஒரே 1 கிலோமீட்டர் தான், அப்படியே வெளியே போயிடலாம். ஹைவே தான். ஆனால் எனக்கு உண்மையில சொல்கிறேன், இந்த
ஏன்னா பாலத்தில் அள்ளு விட்டுருச்சு. ஐயோ என்ன ஒருத்தனை காணும் அப்படின்னு. ரோடே காணும் பாரு ப்ரோ. அதுல வேற பாலம் வேற எல்லாம் ஆடு டொங்கு டொங்கு டொங்குன்னு ஆடுது எல்லாம் உள்ள. ஐயம்மா ப்ரோ சத்தியமா பயமா இருக்கு ப்ரோ உண்மையிலேயே. இதுல இப்போ தான் வந்து இங்கே வந்திருக்கோம். எந்த ஊர்? நாமக்கல்லே வந்திருக்கோம். நாமக்கல்லேருந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேலம் பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர். நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க இருக்கார். அவர் நம்ம கூட பிள்ளையனாக வரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து பிள்ளையன் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அவர் பைக்கை வச்சு பிள்ளையனாக என் கூட வரேன்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர் அவர் கூப்பிட்டுட்டு வரணும். அதனால் அவர் கூப்பிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வீட்டு கூப்பிட்டு வந்துட்டு உங்களை விளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அவரை போய் மீட் பண்ணாமல் உங்களை விளாக் பண்ணுறேன். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. ஃபைனலாக சேலம் ஜங்ஷன் வந்தாச்சு. ஹாய் ப்ரோ. அங்கே முடியலை ப்ரோ, இன்னும் போகணும். பாருங்கள் பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க. உங்களுக்காண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். வெல்கம் டு பிளாக் ஸ்குவாட். வாங்க. நாங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் நம்ம பசங்க கிட்ட. இன்னும் ஒரு 700 மீட்டர் தான். பசங்க எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. நான் சேலம் போயிட்டு கிட்டத்தட்ட வந்து 56 கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கேன். 3 மணிக்கே பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. நான் எல்லாருமே பசங்கள்லாம் கூப்பிட்டுட்டு அங்கே நம்ம சேலம் சப்ஸ்கிரைபர் இருந்தார், அவர் கூப்பிட்டு நான் திரும்பி வந்திருக்கேன். இங்கேருந்து இன்னும் ஒரு 450 மீட்டரில் பசங்க கோயில்கிட்ட ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துருக்காங்க. எல்லா பைக் இந்த தான் இருக்குது பாருங்க. என்னடா எல்லாம் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா கைஸ்? என்ன 1/2 கிலோ குறைஞ்சிட்ட? 1/2 கிலோ குறைஞ்சிட்ட ப்ரோ. ஏன் காட்டுங்க எல்லாம் யூடியூபர் தான். வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான். வாங்க பழகலாம். குருநாதன் அந்த நீ உருட்டு வாய் உருட்டு. நீ உருட்டு ப்ரோ. இந்த தடவை தான் மொத்தமாக அதிகமான வண்டி போகிறோம் கைஸ். இந்த மோட்டோ ப்ரோ வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. எப்படி வரான் ப்ரோ? அவன் சாவடிச்சு முடிச்சு விட்ருப்பான் ப்ரோ. அரௌண்ட் கொல்லிஹில்ஸ் இப்போயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அரௌண்ட் மணி எத்தனை பார்த்தீங்கன்னா எனக்காண்டி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பசங்க எல்லாரும் வர்றதுக்காண்டி. இப்போயே 5:46 ஆயிடுச்சு. 6 மணி கொல்லிஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கைஸ். அப்போ தான் அதுக்கு தாண்டி தான். அப்போ பாயிண்ட் இதுலேருந்து அந்த கட் எடுத்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிஹில்ஸ் ரைடு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொல்லிஹில்ஸ் அடிவாரத்தில் தான் இப்போ இருக்கும் ஓகேங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 பைக் கிட்ட வந்திருக்கு ஓகேங்களா. R15 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஆமாம் 5 R15 கிட்ட வந்திருக்கு கைஸ் ஓகேங்களா. இது என்ன பைக்குன்னு தெரியல. ஹோண்டாவில் ஒரு பைக் வந்திருக்குது. அடுத்து எம்டி ஒரு எம்டி நம்மளோட MT 125. அடுத்து வந்து 220. அடுத்து ஹிமாலயன் புதுசாக வந்து ஒரு ஹிமாலயன் ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசாக. நம்ம கூட ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்காரு அந்த 2 அண்ணன் அவங்களும்ங்களா. புது வண்டி கைஸ் இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது. R15 தான் இந்த நிறைய ஃபஸ்ட்டு வந்ததோட ஃபஸ்ட்டு எல்லா ட்ரிப் பார்த்துட்டு 10 பேர். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா 11 வண்டி மொத்தம் 18 பேர் வந்திருக்காங்க நம்ம கூட இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு. நம்ம 10 பேர் போனது 18 பேர். அதில் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இந்த எபிசோடை மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கைஸ். ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இப்போ தான் இருக்கும் கரெக்டாக. பசங்க எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. கொல்லிஹில்ஸ் செம்மையாக இருக்கு பாருங்க. இந்த ஒரு இதுக்காண்டி தான் எல்லோரும் இந்த வருவாங்க கொல்லிஹில்ஸ் ரைடு. பாருங்கள் எப்படி உட்காந்து எல்லோரும் வர வரைக்கும் உட்காந்துருக்கான். 2 பேரை வச்சு ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஹில்ஸ் ஏறுறேன். வண்டி ஏறுமானே தெரில எனக்கு இப்போயே சொல்லிட்டேன் ஓகேங்களா. செம்மையாக இருக்குங்க. ஐயோ என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 சைடும் மரம். 70 ஏர்பேண்ட் கைஸ் ஓகேங்களா. 70 ஏர்பேண்ட் கொண்ட இது கொல்லிஹில்ஸு. கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர். நம்ம கொல்லிஹில்ஸில் லாங் வந்து டோட்டல் 36 கிலோமீட்டர் கைஸ். ஃபைனலாக வந்து கொல்லிஹில்ஸ் செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். கொல்லிஹில்ஸ் ஃபஸ்ட் டைம் வரேன் கைஸ் தான். நிறைய அந்த பசங்க கூட வந்தாங்கன்னா ஒரு சில பேர் வந்து 4-5 தாட்டில் வந்துட்டாங்க. ஆனால் எத்தனை தாட்டி வந்தாலும் சலிக்கான்னு நினைக்கிறேன் அந்த கொல்லிஹில்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உள்ள. இந்த ஏர்பேண்ட் ஏறுறதுக்கு குறைஞ்சது வந்து எவ்வளோ நேரம் வந்துடுமா? இருங்க வரேன் செக் பண்ணலாம். அதில் கிட்டத்தட்ட 1 hour ஆகுங்க. 29-30 கிலோமீட்டருக்கு 1 hour கைஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏர்பேண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குது மாதிரி. எனக்கு வந்து வண்டி வந்து அவ்வளோ சாட்சி ஓட்டணும் எனக்கு ஒரு ஆசை. ஆனால் வண்டி டயர் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. எக்ஸ்ஆரில் வச்சுலாம் மேலே ஏறுறாங்க. நம்ம வண்டி ஏறாதாங்க 125. அதெல்லாம் அசால்ட்டாக ஏறுவான். செம்மையாக இருக்குங்க. காலை டைம் ஏறும்போது இப்போ 7:30 ஆயிடுச்சு. நாங்கள் 6 மணிக்கு வந்தோம். சிட்டி குடிச்சிட்டு 7:30 மணி கிட்டத்தட்ட 7:30 ஆயிடுச்சு.
ஒரு ஏர்பின் பண்ணி ஒன்றா வருங்க சீட் பெல்ட்லாம் போட்டு வரணும் காரில் அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கொடுக்குறான் ஒரு இதுலேயும் ஒரு இது வச்சு ஃபோட்டோ வச்சு. ஃபஸ்ட்டு ஏர்பின் பண்டு 70ல் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஏறுறோம். ஃபஸ்ட்டு ஏர்பின் பண்டு தான். செகண்ட் ஏர்பின் பண்டு ஒரு இதுக்கு அப்போ 70 சைன் போர்டு வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. 70 ஏர்பின் பண்ட்ஸுக்கு 70 சைன் போர்டு. ப்ரோ சமரியா வண்டி கிறுக்குனாட்டான ப்ரோ. காலை மட்டும் கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கோ அப்படியே சரியா. என்ன அவ்வளோ படுத்துருச்சு வண்டி என்ன. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், யாராவது இப்போ கொல்லி ஹில்ஸ் வரணும்னு நினச்சா மறக்காமல் வந்துடுங்க. அதுவும் மார்னிங் டைமில் ஏறிடுங்க ஓகேங்களா. நான் ஒரு 7:30க்கு ஏறோம், நீங்கள் 7 o'clock மார்னிங் ஏற ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. ஹில்ஸ்லாம் 7 o'clock நீங்கள் ஏற ஆரம்பித்தா தான் குறைஞ்சது ஒரு 8 o'clock 8 மேலே போக முடியும். நீங்கள் எல்லாத்துலேயுமே அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு போக அதான் சொல்கிறேன். முடிஞ்சாலும் எவ்வளோ காலில் வர முடியுமோ வந்து கொல்லி ஹில்ஸ் வந்துருங்க. காலையிலே நீங்கள் ஏற ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. அதை சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க பாருங்க. அந்த மரம் வந்து அந்த இலை இல்லைனா கூட அவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா அந்த க்ரீனரியா. அதை சொல்லணும் உண்மையிலேயே. இப்போ வந்து எத்தனாவது 4th ஏர்பின் பண்ணுது 23 கிலோமீட்ரு. ஒரு ஆளிலாம் வருது பாருங்க. அதெல்லாம் எப்படி தான் ஏறுவான்னு தெரிலங்க. இதில் 125 ஏறுறேன். ஆனால் 2 பேர் வச்சு நல்லாவே ஏறுது போகுது, பிரச்சனையே இல்லை. 125 வச்சுதான் மறக்காம கொண்டு வாங்க ஓகேங்களா. ரைடுக்கெலாம் லாங் ரைடெலாம் செட் ஆகாதுன்னு யாரும் நினைக்காதீங்க. லாங் ரைடுக்கு 125 நல்லாவே செட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து நான் 400 கிலோமீட்டருக்கு மேலேயே லாங் ரைடு வச்சு ஓட்டிருக்கேன் ஓகேங்களா. இது வரைக்கும் இப்போ இன்றைக்கி நேற்று சாயந்தரம் பைக் எடுத்தவன் கிட்டத்தட்ட அப்பப்போ ஒரு 20 minutes 30 minutes வண்டிக்கு ரெஸ்ட் எடுத்து நான் ஓட்டிருக்கேன். அப்படி 400 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் ஓகேங்களா. அதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா லாங் ரைடுக்கு 125 செட் ஆகும், கொண்டு வாங்க. ஹீல்ஸுக்கும் செட் ஆகுது பல்சரில். ஆனால் பல்சரில் இல்லை, எந்த பைக்லாம் செட் ஆகும். ஹோண்டாவில் 125 நம்மளுக்கு கூட வருது ஓகேங்களா. ஹோண்டா சைனா என்னன்னு தெரில. 125 அது 125cc தான். 100cc மேலே ஏறலாம். ஆனால் 100cc என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அதில் வந்து ட்ரம் பிரேக் தான் இருக்கும் ரெண்டுமே. இது எனக்கு 125cc போது ஒரு வந்து நார்மல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக்கில் ட்ரம் பிரேக். ஆனால் பேக்கில் ட்ரம் பிரேக் வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கே பிடிக்காது ஓரளவு ஓகேங்களா. அதனால் நான் மேக்ஸிமம் வந்து முன் பிரேக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பின் பிரேக் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நான் சொல்கிறேன், டிஸ்க் பிரேக் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் பசங்க அப்படியே பறக்கிறாங்க அந்த ஒரு ஏர்பின் பண்ண பார்த்த பிறகு. 26 கிலோமீட்டர் கைஸ். 26 கிலோமீட்டர்னா டாப்பில் ஏறணும். இப்போ வரைக்கும் ஒரு 5 to 6 பண்ணி ஏறின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரைடில் இந்த ஒரு ஹெவி வெஹிக்கில் கிராஸ் பண்ணுறதாங்க பெரிய டாஸ்க்கு. டேன் அடிக்க விடாங்க பாருங்கள். இதெல்லாம் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்காண்டி போட்டிருக்காங்க கொல்லி ஹில்ஸில். நிறைய லாஸ்ட் டைமில் ஊட்டியில் போனோம் பார்த்தீங்களா, ஊட்டிலையும் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ்லேயும் போட்டிருக்கேன்னா நம்ம பைக்கை வந்து போய் ஸ்பீடாக போய் டேனில் திருப்ப முடியலைன்னா கூட நம்ம அதில் இடித்து சைடு இந்த சைடு வந்துடும் வண்டி. அது கீழே விழுகு. அது மேக்ஸிமம் வந்து சைடு வந்து இதெல்லாம் அடிச்சிங்கன்னா டப்புன்னு உங்களுக்கு கையால் ப்ராப்ளம். அதனால் உரசிட்டே போயிடும் உங்களுக்கு. அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. பாருங்க ஹார்ன் ஃபீலாக பறக்குது. அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம ரைடர்ஸ் மட்டும்தான் காலையில் வந்து இப்போ ஏறுறோம் ஓகேங்களா. காலை டைமில் ஏறுறதே நம்ம மட்டும்தான் ஏறுறோம் டைம் மேலே. இவ்வளோ கரெக்டாக இவ்வளோ ஒன்று போல் மேலே போகிறாங்க பாருங்களேன். தெரியுதா? ஆரஞ்சு கலரில் காமிக்குதா, அது ஃபுல்லாகவே டிராஃபிக்கு. மேக்ஸிமம் வந்து டிராஃபிக்காக இருக்கும். ரெட் கலரில் காமிச்சா ஃபுல்லாகவே டிராஃபிக் இந்த இடத்துல. ஹாய் காமிச்சோன்னு வணக்கம் சொல்லிட்டு போகிற பார்த்தீங்களா. ஆனால் அவங்க பைக்லாம் 1000cc இருக்கும், குறைஞ்சது 1000cc மேலே தான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த பைக் என்ன பைக்குன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் இருந்துச்சுன்னா என்ன பைக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. பாருங்க 3 பேர் ஃபஸ்ட்டில் வண்டி ஏறிட்டு இருக்காங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ப்ரோ, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கை பாரு ப்ரோ. நம்ம தான் ப்ரோ, அது 3 பேர். அதுதான் 3 பேர் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க கொல்லி ஹில்ஸுக்கு. அவர் 3 பேர் வச்சு ஏறுறாரு குடும்பஸ்தன். நம்ம ஏற முடியாதா தனியாளா? எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் யார் இருந்தாலும். பாருங்க போ அப்படியே பெண்டு ஏறிட்டே போகுது பார்த்தீங்களா. 26வது பெண்டு ஏற போகிறோம் இப்போ கரெக்டாக. வர மாதிரி இருக்குங்க உண்மையாக சொல்ல போனால். ஆனால் மேக்ஸிமம் இன்னொன்று சொல்கிறேன், என் கொல்லி ஹில்ஸில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் அலோடு கிடையாது ஓகேங்களா. பிளாஸ்டிக் பாட்டில் யாரும் கொண்டு வந்துடுவாங்க. தண்ணி பாட்டில் நீங்கள் சில்வர் பாட்டில் கொண்டு வரலாம். அதான் வருங்க, நானே சில்வர் பாட்டில் தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. பிளாஸ்டிக் பாட்டில் அலோடு கிடையாது. வாங்கினாலும் மேலே தான் நீங்கள் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை 5 லிட்டர் கேன் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னது அலோடு கிடையாது. எதுக்கு உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சுத்தம். ஆனால் இந்த இதுதான் இதில் பட்டால் அப்படியே சுத்தம். இதுதான் சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்கிறது. இது நீங்கள் காலெலாம் இப்படி கொண்டு போகிறேன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி சுத்தம் பட்டு. அதான். ஆனால் ஏர் பெண்டு உண்மையில சொல்கிறேன் ஏறுற மாதிரியே தெரில. ரொம்ப சீக்கிரம் போகிற மாதிரியும் தெரியுது, ஸ்லோவாக போகிற மாதிரியும் தெரியுது.
அதுக்குள்ளேயும் 40 ஏர்பெண்ட் வந்துட்டோமான்னு எனக்கு தோணுது. மேப்லேயே பாருங்களேன், 900 ஃபீட்டு. இப்போ வந்து 900 ஃபீட்டில் வந்து டாப்பில் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஃபீட் எவ்வளோன்னு காட்டுது. இப்போ தரமட்டத்துலேருந்து 900 ஃபீட்டு வந்து நம்ம டாப்பில் இருக்கும் கரெக்டாக. 1500 ஃபீட்டு டு 2000 ஃபீட் மேலே இருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கரெக்டாக தெரில. மேலே போகும்போது காட்டுறேன். சைடில் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, 900 ஃபீட் வந்து நீங்கள் வந்து இப்போ தரமட்டத்துலேருந்து மேலே இருக்கீங்க அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து என்னென்ன ஸ்பாட்டுக்கு எனக்கு கரெக்டாக தெரில. ஆகாயங்கை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இன்னொரு 3 ஃபால்ஸ் இருக்குது. எனக்கு அந்த மெயினான தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு ஃபால்ஸ் தான் இப்போ வரைக்கும் மெயினாக தெரியும், ஆகாயங்கை வாட்டர் ஃபால்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட 1000 to 1200 படிக்கிட்டு நம்ம கீழே டவுனில் போகணும் ஃபீட்டு அடியில். அப்போ தான் அந்த ஃபால்ஸை பார்க்க முடியும். இறங்குறது வந்து நீங்கள் மினிமம் வந்து 10 to 15 மினிட்ஸில் கீழே இறங்கிடலாம். ஆனால் ஏறுறது தான் மினிமம் வந்து 40 to 1 hour ஆகும். இன்னும் கிட்டத்தட்ட 7 ஏர்பின் பென்ஸ் இன்னும் இருக்குது. மொத்தம் 70 ஏர்பின் பென்ஸு. 63 ஏறிட்டோம். இன்னும் 12 கிலோமீட்டர் மேலே ஏறணும். ஆனால் இன்னும் 7 ஏர்பின் தான் இருக்குது. 12 கிலோமீட்டர் காட்டுது இல்லை மேப்பில், என்னன்னு தெரில, பார்க்கலாம் கைஸ். 64th இது வந்து எப்பா ஒரு செகண்ட் எனக்கே அவன் 6 அடிக்காமல் வந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கீழே வந்து அடிச்சான்னு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 69th இன்னும் ஒரே ஒரு ஏர்பின் பென் தான் ஓகேங்களா. 69th ஏர்பின் பெண்டு ஃபைனலாக வண்டி ஏறிடுச்சு. லாஸ்ட் ஒரே ஒரு ஏர்பின் பென் தான். 17th ஏர்பின் பெண்ணு நம்ம வந்து ஏற போகிறோங்க, தெரியுதா. லாஸ்ட் ஒன் 17th ஏர்பின் தான். இதுக்கு வேலை ஏர்பின் பெண்டு கிடையாது. அவங்களோட கணக்கு படி வந்து 17th கரெக்டாக 70 ஏர்பின் பெண்டு வந்துச்சா. இத்தனை ஏர்பின் பண்ணி நம்ம கடந்து வந்திருக்கோம், தெரியுதா உங்களுக்கு. இதில் 70 ஏர்பின் பண்ண கடந்து வந்திருக்கோம். எத்தனை மணி? 7:30 ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல நின்னோம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நிற்காம வந்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே அந்த ஏர்பின் பண்ண கவர் பண்ணிடலாம். 70 ஏர்பின் பென்ஸுமே 30 மினிட்ஸில் நீங்கள் உங்களை வந்து கவர் பண்ணி மேலே வந்துடலாம். சரி சரியாக உங்களுக்கு வந்து நான் போயிட்டு லாக் பண்ணுறோம். எனக்கு வந்துடும் போயிட்டு. இன்னுமே நம்மளுக்கு கொல்லிகள் ஸ்டாப் வருது 11 கிலோமீட்டர். 17 ஏர்பின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே